டிபி எடுகேஷனுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். நீங்கள் இணைந்திருப்பது எங்கள் ஃப்ளட்டர் கோர்ஸுடன் ஆகும். நாம் பேசிக்கொண்டு இருப்பது எவ்வாறு நோட்டிஃபிகேஷன்ஸுடன் வேலை செய்வது என்பதை குறித்தாகும். இந்த ஜேர்னியில் நாம் இப்போது இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்றை மற்றும் நோட்டிஃபிகேஷன் ஒன்றை எவ்வாறு ஷெட்யூல் செய்வது என பார்த்திருக்கிறோம். அதற்காக நாம் யூஸ் செய்வது ஃப்ளட்டர் லோக்கல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனப்படும் பேக்கேஜை ஆகும். இப்போது நாம் ரிக்கரிங் நோட்டிஃபிகேஷன் ஒன்றை எவ்வாறு ஷெட்யூல் செய்வது அல்லது ரிக்கரிங் நோட்டிஃபிகேஷன் ஒன்றை எவ்வாறு செட்டப் செய்வது என பார்க்க வேண்டும். ரிக்கரிங் நோட்டிஃபிகேஷன் ஒன்று என்றால் என்ன என நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். அதற்கு முன்பு ரிக்கரிங் என்றால் என்ன? நீங்கள் அலாம் ஒன்றை வைக்கின்ற பொழுது பொதுவாக ரிக்கரிங்காக வைக்க வேண்டுமா, ஒன் டைமாக வைக்க வேண்டுமா என பார்த்திருப்பீர்கள். இந்த ரிக்கரிங் என்பது இவ்வாறான ஒன்றாகும். நினைத்து பாருங்கள், உங்களுடைய அப்ளிகேஷனில் நோட்டிஃபிகேஷன் ஒன்றை ஷெட்யூல் செய்ய வேண்டும். இந்த நோட்டிஃபிகேஷனை யூசருக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு ட்ரிகர் ஆக வேண்டும். அதாவது இது ரெக்கரிங் ப்ராசஸ் ஒன்றாகும். நாம் ஷெட்யூல் நோட்டிஃபிகேஷன் ஒன்றை யூஸ் செய்தால் நமக்கு 7 நாட்களுக்கு 7 நோட்டிஃபிகேஷன்களை ஷெட்யூல் செய்ய வேண்டும். அது அவ்வளவு இலகுவான விடயம் அல்ல. நமக்கு இவ்வாறான ரிக்வயர்மெண்ட் ஒன்று வந்தால் நமக்கு ரிக்கரிங் நோட்டிஃபிகேஷன் ஒன்றை ஷெட்யூல் செய்ய முடியும். எனக்கு எவ்வாறு ரிக்கரிங் ஆக வேண்டும்? எனக்கு ஒவ்வொரு வாரமும் 7 நாட்களிலும் காலை 8 மணிக்கு அலாம் அல்லது நோட்டிஃபிகேஷன் ஒன்றை காட்ட வேண்டும் என எனக்கு ரிக்கரிங் ஒன்று வர வேண்டும். அதுதான் எனது ரிக்வயர்மெண்ட் ஆகும். இதற்கு சிறந்த விடயம்தான் ரிக்கரிங் நோட்டிஃபிகேஷன் ஒன் டைம் செட்டப் ப்ராசஸ் மட்டும்தான் உள்ளது. நமக்கு அதை மிகவும் எளிதாக செட்டப் செய்யவும் முடியும். இங்கு நான் ஒரு சிறிய எக்ஸாம்பிள் ஒன்றை மட்டுமே கூறினேன். உங்களுக்கு ரிக்கரிங் ஆக வேண்டிய ஃப்ரீக்வன்சியை செட்டப் செய்ய முடியும். நினைத்து பாருங்கள், 2 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது வீக் டேஸில் மட்டும் நடக்கலாம். இவ்வாறு உங்களுக்கு இந்த லாஜிக்கை சிறிது மாற்றம் ஒன்றை செய்தால் போதும். இந்த அனைத்து விடயங்களையும் உங்களுக்கு இந்த செக்ஷன் முடிவில் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இப்போது ஃப்ளட்டரில் ரிக்கரிங் நோட்டிஃபிகேஷன் ஒன்றை எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்வது என்பதை பார்ப்போம். நாம் முந்தைய பாட்டில் நோட்டிஃபிகேஷன் ஒன்றை எவ்வாறு ஷெட்யூல் செய்வது என பார்த்தோம். அதில் டெமான்ஸ்ட்ரேஷனையும் நான் காட்டினேன். அதனுடைய கோட் தேவை என்றால் உங்களுக்கு இந்த GitHub ரெபோசிட்டரியில் தேடிக்கொள்ள முடியும். அவற்றை மீண்டும் நான் இங்கு காட்டப்போவது இல்லை, ஏனெனில் அந்த விடயங்களை நாம் இந்த செக்ஷனில் பேசிவிட்டோம். எனக்கு இந்த செக்ஷனில் ரிக்கரிங் நோட்டிஃபிகேஷன் ஒன்றை எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்வது எனத்தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். ரிக்கரிங் நோட்டிஃபிகேஷன் ஒன்று என்றால் என்ன? நாம் எந்த சூழ்நிலையில் ரிக்கரிங் நோட்டிஃபிகேஷன் ஒன்றை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும், நாம் அதை பற்றி பேசுவோம். நாம் டிராயிங் போர்டை ஓப்பன் செய்து இந்த விடயங்களை புரிந்து கொள்ள ட்ரை செய்வோம். இப்போது இந்த இம்ப்ளிமெண்ட் செய்ய போவது ரிக்கரிங் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும். ரிக்கரிங் நோட்டிஃபிகேஷன் ஒன்று என்றால் என்ன? நீங்கள் ரிக்கரிங் நோட்டிஃபிகேஷன் ஒன்றை இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கு முன்பு ரிக்கரிங் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை தெரிந்திருக்க வேண்டும். இவ்வாறு தான் நாம் ரிக்கரிங் நோட்டிஃபிகேஷனை புரிந்து கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு நாளில் காலை 8 மணிக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வர வேண்டும் என நினைத்துக் கொள்ளுங்கள். எவ்ரி வீக் டே மார்னிங் 8 நோட்டிஃபிகேஷன் ஒன்று ட்ரிகர் ஆக வேண்டும் என்பதுதான் எனது ரிக்வயர்மெண்ட் ஆகும். இப்போது நமக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்றை எவ்வாறு உருவாக்குவது என தெரியும். அதே போல நோட்டிஃபிகேஷன் ஒன்றை எவ்வாறு ஷெட்யூல் செய்வது என்றும் தெரியும். இப்போது நமக்கு தெரிந்த விடயங்களை கொண்டு இதை செய்ய வேண்டுமெனில் அதை எவ்வாறு செய்வது? நோட்டிஃபிகேஷன் ஒன்றை ஷெட்யூல் செய்ய வேண்டும். 5 வீக் டேஸ் உள்ளன. அந்த 5 வீக் டேஸுக்கும் 5 நோட்டிஃபிகேஷன்ஸை மேனுவலி டைம் ஜோன்ஸ் உருவாக்கி ட்ரிகர் செய்ய வேண்டும். அப்படியானால் இது இலகுவான விடயம் அல்ல, ஏனெனில் நமக்கு இவ்வாறு மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே மற்றும் ஃப்ரைடே ஆகிய 5 நாட்களிலும் காலை 8 மணிக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வர வேண்டும். உங்களுக்கு புரிகிறதாக இருக்கும், இது ரிக்கரிங் அல்லவா? அதாவது ரிப்பீட் ஈவெண்ட் ஆகும். ரிக்கரிங் அல்லது ரிப்பீட் ஈவெண்ட் ஆகும். அதனால் நமக்கு இவ்வாறு ரிப்பீட் ஆகும் ஈவெண்ட் ஒன்று இருந்தால் இந்த டைப்பின் தேவையை ரிக்கரிங் நோட்டிஃபிகேஷன் டைப்பை யூஸ் செய்து ரிக்வயர்மெண்ட்டை நிறைவேற்ற வேண்டும். பொதுவாக உங்களுக்கு தெரியும், அலாம் ஒன்றை வைக்கின்ற பொழுது ரிக்கரிங் அலாம் வேண்டுமா என கேட்கும். அதாவது நாம் 8 மணிக்கு கொடுத்தால் தினமும் 8 மணிக்கு அலாமானது ட்ரிகர் ஆகும். இவ்வாறு நீங்கள் ஏதாவது ஒன்றை ரிப்பீட்டட்லி செய்வதால், அதாவது தொடர்ந்து செய்கின்றீர்கள் என்றால்,
உங்களுக்கு இதற்கு ரிக்கரிங் நோட்டிஃபிகேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியும். இப்போது ரிக்கரிங் நோட்டிஃபிகேஷன் என்றால் என்ன என உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். நினையுங்கள், ரிக்கரிங் நோட்டிஃபிகேஷன் ஒன்று நமக்கு தேவையில்லை என்றால் எவ்வாறான ஃபீச்சருக்கு இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியும்? நீங்கள் ஃபிட்னஸ் அப்ளிகேஷன் ஒன்றை உருவாக்குகிறீர்கள் என நினையுங்கள். அதை ஜிம்முக்கு செல்லும் உங்கள் நண்பர்கள் யூஸ் செய்கிறார்கள். நமக்கு அந்த நண்பர்களுக்கு ஒவ்வொரு நாளும் மாலை 5 மணிக்கு மெடிடேஷன் செஷன் ஒன்றை செய்ய வேண்டும் என நோட்டிஃபை செய்ய வேண்டும். மாலை 5 முதல் 5:30 வரை அரை மணி நேரம் மெடிடேட் செய்ய வேண்டும் என நினையுங்கள். நண்பர்களுக்கு நீங்கள் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் 5 முதல் 5:30 வரை மெடிடேட் செய்ய வேண்டும் என கூற வேண்டும். நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷனை அப்ளிகேஷன் ஊடாகத்தான் கூற வேண்டும். அதாவது அப்ளிகேஷன் மூலம் நோட்டிஃபிகேஷன் ஒன்றை ட்ரிகர் செய்ய வேண்டும். இல்லையெனில் நண்பருக்கு இப்போது மெடிடேட் செய்ய வேண்டிய டைம் வந்துவிட்டது என ஞாபகம் வராது. நண்பர் பிஸியாக இருக்கிறார் என நினைப்போம். அதனால் இதை நோட்டிஃபிகேஷன் ஒன்றின் மூலம்தான் இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். இப்போது உங்களுக்கு புரிய வேண்டும், நமது ரிக்வயர்மெண்ட்டை எடுத்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் ஆனது தினமும் 5 மணிக்கு ட்ரிகர் ஆக வேண்டும். நான் முன்பு எடுத்த அதே சினாரியோ தான். இந்த நோட்டிஃபிகேஷன் ஆனது மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே மற்றும் சண்டே ஆகிய 7 நாட்களிலும் 5 PM ட்ரிகர் ஆக வேண்டும். உங்களுக்கு புரிகிறது தானே? இங்கு நாம் யூஸ் செய்ய வேண்டியது ரிக்கரிங் நோட்டிஃபிகேஷன் ஆகும். அதாவது மண்டே 5 மணிக்கு நோட்டிஃபை செய்ய வேண்டும், டியூஸ்டே 5 மணிக்கு நோட்டிஃபை செய்ய வேண்டும், வென்ஸ்டேயும் 5 மணிக்கு நோட்டிஃபை செய்ய வேண்டும். இவ்வாறு இது ரிப்பீட்டட்லி நடைபெறும் ஈவெண்ட் என்பதால் நமக்கு இங்கு இந்த ரிக்கரிங் நோட்டிஃபிகேஷன் என்ற டைப்பை பயன்படுத்த முடியும். அதே போல உங்களுக்கு பல வகையான யூஸ் கேசஸை இதற்கு யோசிக்க முடியும். நான் முன்பு கூறியது போல இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் என்பது மிகவும் வித்தியாசமான ஃபீச்சர் ஒன்று. நமது அப்ளிகேஷனின் யூசர் பேஸை அதிகரிக்க, ரிட்டென்ஷனை அதிகரிக்க, யூசர்ஸின் அட்டென்ஷனை அதிகரிக்க இம்ப்ளிமெண்ட் செய்ய மிகவும் முக்கியமான ஃபீச்சர் ஒன்றாகும். எந்த ஒரு அப்ளிகேஷனுக்கும் நோட்டிஃபிகேஷன் எனும் டைப்பானது கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதனால்தான் இதை விரிவாக எடுத்து தனியாக எடுத்து உங்களிடம் பேச வேண்டும் என நினைத்தேன். இப்போது எவ்வாறு இந்த விதத்தில் ரிக்கரிங் நோட்டிஃபிகேஷன் ஒன்றை இம்ப்ளிமெண்ட் செய்வது என பார்ப்போம். இது மிகவும் கடினமான விடயம் அல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நோட்டிஃபிகேஷன் ஒன்றை ஷெட்யூல் செய்யும் போது ஷெட்யூல் செய்ய வேண்டிய டைம் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். ரிக்கரிங் நோட்டிஃபிகேஷன் ஒன்று என்றால் நீங்கள் இது எவ்வாறு ரிக்கரிங் ஆக வேண்டும் என நீங்கள் பாஸ் செய்து கொள்ள வேண்டும். அந்த விடயங்கள் மட்டுமே வேறுபடும். நாம் இதை இம்ப்ளிமெண்ட் செய்ய ட்ரை செய்வோம். நாம் நமது கோடிற்கு செல்வோம். இப்போது நாம் கோடிற்கு வந்துவிட்டோம். நான் தேவையற்ற ஃபோல்டர்ஸை க்ளோஸ் செய்கிறேன். நான் மீண்டும் லோக்கல் நோட்டிஃபிகேஷன் கிளாஸிற்கு வருகிறேன். நாம் இப்போது உருவாக்க போவது ரிக்கரிங் நோட்டிஃபிகேஷன் ஒன்று ஆகும். ரிக்கரிங் நோட்டிஃபிகேஷன் ஒன்று என்றால் உங்களுக்கு தெரியும், இது தொடர்ந்து நடைபெறும் ஒரு விடயமாகும். அதனால்தான் இதை ரிக்கரிங் என கூறுகிறோம். நாம் இதை ஸ்டாட்டிக் ஃபியூச்சர் மெத்தட் விதத்தில் டிஃபைன் செய்து கொள்வோம். இந்த விடயங்கள் மிகவும் எளிமையானவை. இவை கடினம் என நினைக்க வேண்டாம். நாம் சிறிய மெத்தட் ஒன்றை மட்டும்தான் எழுத வேண்டும் என உங்களுக்கு புரிகிறதாக இருக்கும். இப்போது நமக்கு ரிக்கரிங் நோட்டிஃபிகேஷன் ஒன்று தான் தேவை. இதற்கு நான் ஷோ ரிக்கரிங் நோட்டிஃபிகேஷன் என கொடுக்கின்றேன். ரிக்கரிங் நோட்டிஃபிகேஷன் ஒன்று எனக்கு காட்ட முடியும். இப்போது எனக்கு இந்த ரிக்கரிங் நோட்டிஃபிகேஷனுக்கு சில வேல்யூஸை பாஸ் செய்ய வேண்டும். நான் அந்த அனைத்து வேல்யூஸையும் ரிக்வயர்ட் விதத்தில் எடுத்துக்கொள்கிறேன். அப்போது எனக்கு குழப்பம் இருக்காது. பொதுவாக நோட்டிஃபிகேஷன் ஒன்றிற்கு கண்டிப்பாக ரிக்வயர்ட் பேராமீட்டர்ஸ் 2 பாஸ் செய்ய வேண்டும் என உங்களுக்கு தெரியும். அவை டைட்டில் ஒன்று மற்றும் பாடி ஒன்று. அது ரிக்வயர்ட் இல்லை. ஆனால் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஒன்றை வழங்கும் போது யூசருக்கு நல்ல அட்டென்ஷன் வழங்கும் வகையில் அதை பாஸ் செய்ய வேண்டும். இங்கே எக்ஸாம்பிள் ஒன்றை காட்டினால் நான் இங்கே இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்றை ட்ரிகர் செய்து காட்டுகிறேன். இந்த வகையில் இந்த நோட்டிஃபிகேஷனின் டைட்டில் மற்றும் பாடி ஆகிய 2ஐயும் நீங்கள் கட்டாயமாக பாஸ் செய்ய வேண்டும். இவ்வாறு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்தால் இந்த டீட்டெயில்ஸ் சரியாக பாஸ் செய்யப்படவில்லை என்றால் அது என்ன நோட்டிஃபிகேஷன் என புரிந்து கொள்ள முடியாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இங்கே பேராமீட்டர்ஸ் 2 ரிக்வயர் செய்யவும். நாம் முதலில் ஸ்ட்ரிங் டைட்டில் ஒன்றை ரிக்வயர் செய்வோம். அதன் பிறகு நான் ஸ்ட்ரிங் பாடி ஒன்றை ரிக்வயர் செய்கிறேன். இப்போது 2ஐ ரிக்வயர் செய்து உள்ளேன். இப்போது எனக்கு இந்த 2 மட்டும் இருந்தால்
ரிக்கரிங் நோட்டிஃபிகேஷன் ஒன்றை உருவாக்க முடியாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ரிக்கரிங் நோட்டிஃபிகேஷன் ஒன்று என்றால் நாம் வைத்திருக்க வேண்டிய இன்னும் சில டீட்டெயில்ஸ் உள்ளன. அதாவது எவ்வாறு எத்தனை மணிக்கு ரிக்கரிங் ஆக வேண்டும் எனும் டீட்டெயில்ஸ் இரண்டும் என்னிடம் இருக்க வேண்டும். அதாவது ரிக்கரிங் ஆகும் டே ஒன்று என்னிடம் இருக்க வேண்டும், ரிக்கரிங் ஆக வேண்டிய டைம் ஒன்று என்னிடம் இருக்க வேண்டும். அதனால்தான் நான் இங்கு இந்த விடயங்களை எக்ஸாம்பிள் மூலம் உங்களுக்கு தெளிவாக விளக்கினேன். அப்போது இதை உங்களுக்கு இன்னும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இப்போது நாம் இங்கே அந்த விடயங்களையும் ரிக்வயர் செய்வோம். நான் முதலில் டைம் ஒன்றை ரிக்வயர் செய்து கொள்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நோட்டிஃபிகேஷன் ஒன்றை தினமும் காலை 8 மணிக்கு காட்ட வேண்டும். அதாவது காலை 8 என்ற டேட்டா இங்கு இருக்க வேண்டும். அதனால் நான் இவ்வாறு டேட்டா டைம் ஒன்றை கொடுக்கின்றேன். நாம் முதலில் இங்கு டைம் ஒன்றை கொடுப்போம். அதன் பிறகு ரிக்வயர்ட் டேட்டா ஒன்றை கொடுப்போம். டே என டைப் ஒன்று உள்ளது, அதை உங்களுக்கு இவ்வாறு எடுக்க முடியும். இந்த டே என்ற டைப் வருவது இந்த ஃப்ளட்டர் லோக்கல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனும் டைப்ஸில் இருந்து வருகிறது. உங்களுக்கு அதை பார்த்து கொள்ள முடியும். நான் டே ஒன்றை எடுத்துக்கொண்டேன். இப்போது எனக்கு முன்பு செய்தது போல நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியும். நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் என்பது ஆண்ட்ராய்ட் சேனல் மற்றும் iOS சேனல் ஆகும். இதற்காக நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் ஒன்றை நான் உருவாக்குகிறேன். நமக்கு இந்த பிளாக்கை காப்பி செய்யவும் முடியும். நான் இங்கு பிளாட்ஃபார்ம் சேனல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என கொடுக்கின்றேன். இது நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் ஒன்று ஆகும். இதன் உள்ளே ஆண்ட்ராய்ட் சேனல் மற்றும் iOS சேனல் ஆகிய இரண்டையும் முதலில் உருவாக்க வேண்டும். நான் ஆண்ட்ராய்ட் சேனல் மற்றும் iOS சேனலை இவ்வாறு பேஸ்ட் செய்கிறேன். இதில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை என்பதை அவ்வாறு செய்கிறேன். நீங்கள் காணலாம், ஆண்ட்ராய்ட் சேனலில் சேனல் ஐடி, சேனல் நேம், இம்பார்ட்டன்ஸ் மற்றும் ப்ரையாரிட்டி ஆகியவற்றை நான் கொடுத்தேன். இதிலும் முன்பு இருந்த விடயங்களையே கொடுத்தேன். நான் இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் என்ற பிளாக் உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும். இதையும் இங்கு யூஸ் செய்வோம். இவ்வாறே யூஸ் செய்வோம். உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும், இந்த பிளாக்ஸ் ஒரே மாதிரியானவை. அதனால் இதை தனியாக குளோபலி டிஃபைன் செய்ய முடியும். ஆனால் சில நேரங்கள் உள்ளது, நாம் இந்த சேனலை கஸ்டமைஸ் செய்ய வேண்டும். நினைத்து பாருங்கள், நாம் இங்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று விதத்தில் சவுண்ட் தேவையில்லாமல் இருக்கலாம். அப்போது இந்த சேனலில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அல்லது ப்ராப்பர்ட்டிஸ் ஒவ்வொன்றையும் மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் இதை குளோபலி டிஃபைன் செய்து கொண்டால் அது வேலை எளிதாகும் அல்ல, அது வேலையை சிரமமாக்கும். நான் கூறுவது உங்களுக்கு புரிகிறது என நினைக்கின்றேன். நீங்கள் நினைத்து பாருங்கள், இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்றிற்கு சவுண்ட் தேவையில்லை என்றால் அப்போது உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் சேனலுக்கு வந்து பார்க்க முடியும். இங்கு சைலண்ட் அல்லது சவுண்ட் எனும் ப்ராப்பர்ட்டிஸ் இரண்டின் மூலம் ட்ரிகர் செய்ய முடியும். ஆண்ட்ராய்டு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் உங்களுக்கு தேவையில்லை என்றால் இங்கிருந்து அந்த சவுண்டை நீக்க முடியும். இப்போது அது அந்த இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் சேனலுக்கு மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த மாற்றம் நமது ஷெட்யூல் நோட்டிஃபிகேஷன் சேனல் அல்லது ரிக்கரிங் நோட்டிஃபிகேஷன் சேனலுக்கு பாதிக்காது. அதனால்தான் இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் என்ற பிளாக்கை அனைத்து சேனலுக்கும் தனித்தனியாக உருவாக்குகிறேன். அப்போது அந்த சேனல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை தனியாக அதனுள்ளே மாற்றிக்கொள்ள முடியும். இப்போது நாம் நோட்டிஃபிகேஷன் ஒன்றை ஷெட்யூல் செய்ய வேண்டும். டீட்டெயில்ஸிலிருந்து வெளியே வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்றை ஷெட்யூல் செய்ய முடியும். நான் முதலில் அவைட் செய்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாம் ஃப்ளட்டர் லோக்கல் நோட்டிஃபிகேஷன் பிளக்இன் ஒன்றினூடாக சென்று மெத்தட் ஒன்றை யூஸ் செய்தோம். இந்த மெத்தட் ஊடாகத்தான் நோட்டிஃபிகேஷன் ஒன்றை ஷெட்யூல் செய்வதை யூஸ் செய்தோம். நோட்டிஃபிகேஷன் ஒன்றை ரிக்கரிங் உருவாக்கி எடுக்கும் போதும் இந்த ஜோன்ட் ஷெட்யூல் என்ற அதே மெத்தடை பயன்படுத்த வேண்டும். நான் இதனுள்ளே காணப்படும் ப்ராப்பர்ட்டிஸை நான் முன்பு காட்டியுள்ளேன். அதனால் இதை மீண்டும் எக்ஸ்பிளைன் செய்யவில்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதனுள்ளே முதலில் ஐடி ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். அதன் பிறகு ஸ்ட்ரிங், டைட்டில் மற்றும் பாடியை பாஸ் செய்ய வேண்டும். ஷெட்யூலை பாஸ் செய்ய வேண்டும். இங்கு ஷெட்யூலை உருவாக்கும் போதுதான் இந்த விடயங்களை மாற்றி செய்வோம். அந்த விடயங்களை நாம் பேசுவோம். நான் முதலில் ஐடி ஒன்றை பாஸ் செய்கிறேன். ஐடியை 0 என கொடுக்கின்றேன். அதன் பிறகு டைட்டிலை பாஸ் செய்கிறேன். அதன் பிறகு பாடியை பாஸ் செய்ய முடியும். நாம் இங்கு டேட் டைம் ஒன்றை பாஸ் செய்துள்ளோம். இதை இந்த டேட் டைமில் ரிக்கரிங் செட்டப் செய்ய வேண்டும் என்பதால் அந்த விடயங்களை நான் தனியாக கன்ஃபிகர் செய்ய வேண்டும். இதை நான் கஷ்டமாக எழுத வேண்டும். நான் இந்த விடயங்கள் ஒவ்வொன்றாக கற்றுத்தருகிறேன். இந்த விடயங்கள் வேலை செய்ய வேண்டிய விதத்தில் இதை எவ்வாறு
கஸ்டம் என நான் கற்றுத்தருகிறேன். அதாவது நான் இவ்வாறு லோக்கல் நோட்டிஃபிகேஷனை ட்ரிகர் செய்து கொண்ட பிறகு அடுத்த நாளும் அதே டைமுக்கு மீண்டும் நோட்டிஃபிகேஷன் ஒன்று ட்ரிகர் ஆக வேண்டும். அதனால் இதை முன்பு எழுதி கொண்டது போல டேட் டைம் ஒன்றை இட முடியாது. இதற்கு நான் பார்த்து கொண்டு இருக்க நேரிடும். இதில் ஷெட்யூல் செய்வதால் இது ஒன் டைம் என்பதால் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ஷெட்யூல் செய்து கொண்ட பிறகு இவ்வாறு மண்டே அலாமானது ட்ரிகர் ஆகிய பிறகு டியூஸ்டே டைம் வரும் வரை நான் இங்கு வாட்ச் செய்து கொண்டு இருக்க நேரிடும். அப்போது நான் டியூஸ்டேவிலும் மீண்டும் அந்த அலாமை ட்ரிகர் செய்ய வேண்டும். நான் இவ்வாறு ஷெட்யூலரில் கொடுத்த ஷெட்யூலானது ஸ்டாப் ஆகும் வரை காத்திருக்க வேண்டும். அதாவது நான் ரிக்கரிங் நோட்டிஃபிகேஷன் வேலை செய்ய வாட்சர் ஒன்று உருவாக்க வேண்டும். இந்த வேலை தனியாக கஸ்டம் ஃபங்க்ஷன் மூலம்தான் செய்ய வேண்டும். இதை எவ்வாறு செய்வது என நான் கற்றுத்தருகிறேன். இதை நான் தனியாக ஃபங்க்ஷன் விதத்தில் டிஃபைன் செய்கிறேன். முதலில் யூட்டில்ஸ் என்ற ஃபோல்டர் ஒன்றை உருவாக்குவோம். இப்போது அதை உங்களுக்கு எங்காவது தேவை என்றால் யூஸ் செய்ய முடியும். நான் யூட்டில் ஃபங்க்ஷன்ஸ் என ஒன்றை உருவாக்குகிறேன். நாம் அதனுள்ளே அந்த ஃபங்க்ஷனை எழுதுவோம். நான் கிளாஸ் ஒன்றை உருவாக்குகிறேன். டைம் ஜோன் பேக்கேஜ் மூலமாக இந்த விடயங்களை செய்கிறோம். அதனால் இதை எளிதாக செய்ய முடியும். யூட்டில் ஃபங்க்ஷன்ஸ் என கிளாஸ் ஒன்றை உருவாக்குகிறேன். இப்போது ஷெட்யூல் தான் உருவாக்குகிறேன். முதலில் டைம் ஜோன் பேக்கேஜை இம்போர்ட் செய்து கொள்வோம். இங்கே எனக்கு டைம் ஜோன் டாட் மட்டும்தான் தேவை. நான் டைம் ஜோனை இம்போர்ட் செய்துள்ளேன். இங்கே TZல் மெத்தட் ஒன்று உள்ளது. இங்கு சஜஷன்ஸ் வர வேண்டும். உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும். முதலில் TZ.TZ டேட் டைம் ஒன்றை எடுக்க வேண்டும். இதுதான் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் உருவாக்கி கொள்ளும் ரிட்டர்ன் டைப் ஆகும். அதன் பிறகு நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டைம் என மெத்தட் ஒன்றை உருவாக்குகிறேன். அதாவது அடுத்த இன்ஸ்டன்ஸை ப்ரெடிக்ட் செய்வதை தான் செய்ய வேண்டும். உங்களுக்கு இது இப்போது புரியவில்லை என்றால் பரவாயில்லை. நான் இதை தெளிவாக விளக்குவேன். நான் இதற்கு டைமை பாஸ் செய்ய வேண்டும். அதன் பிறகு டேட்டை பாஸ் செய்ய வேண்டும். நான் இங்கு டேட்டை பாஸ் செய்கிறேன். நாம் டேட்டை இம்போர்ட் செய்வோம். டே என்பது லோக்கல் நோட்டிஃபிகேஷன்ஸிலிருந்து வருகிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், டைமையும் இதற்கு பாஸ் செய்தோம். நமக்கு டைம் வருவது டேட் டைம் விதத்தில் ஆகும். நான் டேட் டைமையும் இங்கு எடுத்துக்கொள்கிறேன். இப்போது நாம் மெத்தடின் கன்ஃபிகர் செய்ய வேண்டும். முதலில் TZ டைமின் தற்போதைய டைமை எடுக்க வேண்டும். அதற்காக உங்களுக்கு ஃபைனல் வேரியபிள் ஒன்றை உருவாக்க முடியும். இந்த TZ டேட் டைம் எனும் டைப் தான் தேவை. இதில் தற்போது இருக்கும் டைம் ஜோனின் டேட் டைமை எடுக்க வேண்டும். அதை நான் நவ் என எடுக்கின்றேன். இதில் நவ் என ஒரு மெத்தட் உள்ளது. இதில் நவ் என்ற மெத்தடை எடுக்க முடியும். நவ் என்பதற்கு நான் டேட் டைமை பாஸ் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நாம் TZல் உள்ள லோக்கல் என்பதை பாஸ் செய்ய வேண்டும். இங்கு TZல் தற்போது உள்ள டைமை எடுக்க வேண்டும். ஏனெனில் நான் இப்போது அடுத்ததாக எத்தனை மணிக்கு இதை ஷெட்யூல் செய்ய வேண்டும் என பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அடுத்ததாக நான் ஷெட்யூல் டேட்டை உருவாக்க வேண்டும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இது போன்ற ஒன்றை நாம் முன்பும் செய்துள்ளோம். இங்கு இந்த TZ மூலம் செல்லும் காரணத்தினால்தான் உங்களுக்கு குழப்பம் ஏற்படுவதாக இருந்தால் ஏற்படும். நோட்டிஃபிகேஷனை ஷெட்யூல் செய்யும் போது இதை பற்றி நாம் பேசியது உங்களுக்கு நினைவிருக்கும். நான் தற்போது உள்ள டைமுக்கு 5 செகண்ட்ஸை ஆட் செய்கிறேன். இந்த வேலை தான் நான் இங்கும் செய்கிறேன். நான் தற்போது உள்ள டைமை இவ்வாறு உருவாக்கினேன். இப்போது இதற்கு நமது ஷெட்யூலரை சேர்க்க வேண்டும். உங்களுக்கு அதையும் TZ டைமை எடுப்பது போல செய்ய முடியும். இங்கு நான் ஷெட்யூல் டேட் என ஒரு வேரியபிளை உருவாக்குகிறேன். இது உங்களுக்கு TZ டைமை எடுக்க முடியும். இதனுள்ளே நான் இப்போது ஷெட்யூல் டேட்டை உருவாக்க வேண்டும். இதனை நான் இவ்வாறு உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இது புரியவில்லை என்றாலும் இஷ்யூ இல்லை. முதலில் TZல் லோக்கலை எடுக்க வேண்டும். அதன் பிறகு now.yearஐ எடுக்க வேண்டும். நான் தற்போது டைமையே சரி செய்து கொண்டு செல்கிறேன். அடுத்ததாக நாம் now.monthஐ எடுக்க வேண்டும். அதன் பிறகு now.date
டேயை எடுக்க வேண்டும். அதன் பிறகு டைமையும் இவ்வாறு எடுக்க வேண்டும். அடுத்ததாக எனக்கு டைம் டாட் ஹார் என எடுக்க வேண்டும். அதன் பிறகு டைம் டாட் மினிட்ஸையும் எடுப்போம். எனக்கு செகண்ட்ஸ் அளவு அவ்வளவாக தேவையில்லை. நான் மினிட்ஸ் அளவையும் எடுக்கின்றேன். உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும். இப்போது நான் ஷெட்யூல் டேட்டை உருவாக்கப் போகிறேன். நான் இந்த ஷெட்யூல் டேட்டை தான் நான் முன்பு பாஸ் செய்த டேட்டாவிலிருந்து எடுத்தேன். இப்போது இங்கு எனக்கு நாம் ஷெட்யூல் செய்த டேட்டாவை பார்க்க முடியும். அதாவது நாம் இங்கு இந்த ஷெட்யூல் செய்த டேட் காலாவதியானதா என பார்க்க வேண்டும். உங்களுக்கு இதை கிளிக் செய்ய முடியும். இஃப் கண்டிஷன் ஒன்றை கொடுத்து நாம் உருவாக்கி கொண்ட ஷெட்யூல் டேட்டை இஸ் பிஃபோரா என கொடுத்து தற்போதையை விடவும் இந்த ஷெட்யூல் டேட் காலாவதியானதா என இவ்வாறு பார்க்க முடியும். தற்போதையதை விட ஷெட்யூல் டேட் ஆனது பிஃபோர் என்றால் இந்த ஷெட்யூலருக்கு மற்றொரு டேட்டை ஆட் செய்ய வேண்டும். அதாவது நான் இப்போது மண்டேயில் ட்ரிகர் செய்தல் மீண்டும் இன்னும் ஒரு நாளின் பிறகுதான் இதை ட்ரிகர் செய்ய வேண்டும். அப்போது இந்த டைம் ரேஞ்சை நமது ஷெட்யூல் டேட்டுக்கு ஆட் செய்ய முடியும். ஆட் என்ற மெத்தடை ஆட் செய்ய பயன்படுத்தலாம். இப்போது நான் டியூரேஷனை ஆட் செய்ய வேண்டும். முன்பு போலவே தான் கன்ஸ்ட் டியூரேஷன் ஒன்றை ஆட் செய்ய வேண்டும். இது ஷெட்யூல் ஆன பிறகு இன்னும் ஒரு நாளில் தான் அடுத்த ஷெட்யூலிங் வர வேண்டும். நான் இவ்வாறு ஷெட்யூல் டேட்டை இதற்கு அசைன் செய்கிறேன். இதனை நான் ரிட்டர்ன் செய்கிறேன். நீங்கள் காணலாம், இப்பொழுது இஷ்யூவும் இல்லை. இங்கு நாம் செய்த விடயங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நமது கோடில் என்றால் நான் கமெண்ட்ஸை கொடுத்தது இதை விளக்கியுள்ளேன். இங்கு நான் கூறியதுதான் நடந்தது. நான் ஷெட்யூல் டேட்டில் ஷெட்யூலர் ஊடாகத்தான் ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் ஷெட்யூலிங் முடிந்து விட்டதா என பார்ப்பேன். முடியவில்லை என்றால் இங்கு மேலும் ஒரு நாளில் இதை மீண்டும் ஷெட்யூல் செய்வேன். நீங்கள் காணலாம், நமது ஷெட்யூல் டேட்டுக்கு நான் மேலும் ஒரு நாளை ஆட் செய்துள்ளேன். இப்போது இங்கு உள்ள இந்த டைம் ஜோனை ஷெட்யூல் செய்யும் இடத்தில் இந்த மெத்தடை கால் செய்ய முடியும். அதற்காக நாம் உருவாக்கிய நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டைம் என்பதை யூட்டில் ஃபங்க்ஷன்ஸிலிருந்து எடுக்க முடியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதற்கு டைம் மற்றும் டேயை பாஸ் செய்ய வேண்டும். அந்த விடயங்களைத்தான் செய்ய வேண்டும். இதற்கு நாம் டைம் மற்றும் டேயை ஃபங்க்ஷனிலிருந்து மேலே இவ்வாறு எடுப்போம். அடுத்ததாக முன்பு போலவே பிளாட்ஃபார்ம் சேனலை ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பாஸ் செய்கிறேன். அடுத்து நாம் இங்கே உருவாக்கியவற்றையே இதற்கு பாஸ் செய்ய வேண்டும். இந்த டிசெட்டுக்கு தொடர்புடைய விடயங்களை இவ்வாறு பாஸ் செய்ய வேண்டும். இதனை நான் மீண்டும் உங்களுக்கு விளக்குகிறேன். இது சற்று அட்வான்ஸ் ஆகும். இதை சற்று புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த ஷெட்யூலரை நாம் உருவாக்கியதைத்தான் இங்கு புரிந்து கொள்வதுதான் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் என நினைக்கின்றேன். மற்ற விடயங்கள் முன்பு செய்தவற்றை போலவே பெரும்பாலும் ஒரே மாதிரியானவை தான். இப்போது இதை இம்ப்ளிமெண்ட் செய்ய நாம் ட்ரை செய்வோம். முதலில் இது வேலை செய்கிறதா என பார்ப்போம். இதையும் நான் மீண்டும் விளக்குகிறேன். நான் மேலும் ஒரு எலிவேட்டட் பட்டன் ஒன்றை கொடுக்கின்றேன். நமக்கு இது ஜஸ்ட் ட்ரை செய்ய மட்டும்தான் வேண்டும். இங்கு கீழே எலிவேட்டட் பட்டன் ஒன்றை கொடுக்கின்றேன். தற்போது நாம் அன்பிரஸ்டை எம்டியாக வைப்போம். சைல்டு விதத்தில் இங்கு நான் காப்பி செய்து இங்கு பேஸ்ட் செய்கிறேன். சைல்டு விதத்தில் ரிகரிங் நோட்டிஃபிகேஷன்ஸ் என கொடுக்கின்றேன். என்றால் இப்போது நாம் ரிகரிங் நோட்டிஃபிகேஷனை இங்கு இம்ப்ளிமெண்ட் செய்வோம். இங்கு இதை அசிங்க்ரோனஸ் மெத்தட் விதத்தில் இதை ஷெட்யூல் செய்தால் நல்லது. இவை அனைத்தையும் அசிங்க்ரோனஸ் ஆக்குவது மிகவும் நல்லது. இதை அவாய்ட் செய்யுங்கள். ஏனெனில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாம் இந்த மெத்தட்ஸை ஃபியூச்சராகத்தான் டிஃபைன் செய்துள்ளோம். அது ஒரு சிறிய ஃபிக்ஸ் தான், இஷ்யூ ஒன்று அல்ல. இப்போது எனக்கு லோக்கல் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸில் நாம் உருவாக்கிய ஷோ ரிகரிங் நோட்டிஃபிகேஷன் என்பதனை இவ்வாறு ஷெட்யூலர் விதத்தில் உருவாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இது மிகவும் கடினமானது அல்ல. இதனை மண்டே எவ்வாறு ஷெட்யூல் செய்வதை என நான் கற்றுத்தருகிறேன். ஒவ்வொரு வாரமும் மண்டே உங்களுக்கு இது ஷெட்யூலாக வேண்டும் என நினையுங்கள். நான் திஸ் இஸ் அ ரிகரிங் நோட்டிஃபிகேஷன் என டைட்டிலை கொடுப்போம். பாடியை கொடுப்போம். இதற்கே பாடி விதத்தில் இதையே கொடுக்கிறேன். உங்களுக்கு டைமை கொடுக்க முடியும். நான் டேட் டைம் டாட் நவ் என டைமை கொடுக்கின்றேன். டேயை டே டாட் மண்டே என கொடுக்கின்றேன். இப்போது நாம்
எவ்ரி மண்டே தற்போதைய டைமுக்கு ஏற்ப இது ஷெடியூலாக ரிகரிங் நோட்டிஃபிகேஷன் ஒன்றை உருவாக்கியுள்ளோம். உங்களுக்கு எவ்ரி மண்டே 5 PM இது ஷெடியூலாக வேண்டும் என நினையுங்கள். அதாவது நாம் இந்த டைமை ஒவ்வொரு 5 PM வேலை செய்யும் விதத்தில் உருவாக்க வேண்டும். இதனை சற்று ட்ரிக்கியாக இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியும். முதலில் இவ்வாறு இதை கிளியர் செய்கிறேன். முதலில் தற்போது உள்ள டேட் டைமை பெற வேண்டும். அடுத்து அதன் இயரை பெற வேண்டும். அதன் பிறகு இன்றைய நாளை பெற வேண்டும். கண்டிப்பாக டேட் டைமின் இயரை கொடுக்க வேண்டும். அதன் பிறகு நான் இங்கு நவ்வின் மந்த்தை எடுக்க வேண்டும். அடுத்ததாக டேயை எடுக்க வேண்டும். அடுத்து இந்த டேயில் நீங்கள் எவ்ரி 5 PM என்றால் இப்போது இங்கு இன்று உள்ள நாளின் உள்ளே இருக்கிறீர்கள். உங்களுக்கு இவ்வாறு ஹார் மற்றும் செகண்ட்ஸ் அளவை செட் செய்ய முடியும். அதாவது இங்கு நாம் செட்டப் செய்தது எவ்ரி 5 PM ஆகும். உண்மையில் நாம் முதல் இயருக்கு செல்ல வேண்டும். இயரின் உள்ளே மந்த்துக்கு செல்ல வேண்டும். மந்தின் உள்ளே இருக்கும் நாளுக்கு செல்ல வேண்டும். அந்த நாளின் உள்ளே இருக்கும் ஹார்ஸ் அளவை எடுக்க வேண்டும். இங்கு 24 ஹார்ஸ் என்பதுதான் உள்ளது. அதன் பிறகு செகண்ட்ஸ் அளவை 5 PM என கொடுக்க வேண்டும். இவ்வாறு தான் நான் செட்டப் செய்தேன். உங்களுக்கு நேரம் 5:10 வேண்டுமென்றால் இதை 10ஆக மாற்றிக்கொள்ள முடியும். அதுவே லாஜிக் ஆகும். இப்போது உங்களுக்கு புரிகிறதாக இருக்கும். இப்போது எவ்ரி மண்டே உங்களுக்கு இது ஷெட்யூல் ஆகும் வகையில் செட்டப் செய்ய முடியும். நாம் இங்கு பேசியவாறு எவ்ரிடே ட்ரிகர் ஆக வேண்டும் என்றால் நீங்கள் சற்று யோசிக்க வேண்டும். அதாவது இது எவ்ரிடே ட்ரிகர் ஆகும் வகையில் நாம் இங்கு யூட்டில் ஃபங்க்ஷனை இங்கு செட்டப் செய்ய வேண்டும். அதாவது இது வீக் டேயா என செக் செய்து பார்க்க வேண்டும். இல்லையெனில் இங்கு உள்ள கோடை நீங்கள் சற்று செக் செய்ய வேண்டும். இப்போது எவ்ரி வீக் டே ட்ரிகர் செய்ய வேண்டுமெனில் நீங்கள் இதை சற்று செக் செய்ய வேண்டும். நான் அதையும் இங்கு செக் செய்யும் விதத்தை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். உங்களுக்கு இந்த செக்கை மட்டும் மேலும் ஒரு கண்டிஷனையும் செக் செய்ய நேரிடும். இந்த ஷெட்யூல் டேட் ஆனது, அதாவது இது வீக் டேயா என செக் செய்து பார்க்க வேண்டும். டேயின் கரண்ட் இண்டெக்ஸ் ஆனது +1க்கு நாட் ஈக்குவலாக உள்ளதா என பார்க்க வேண்டும். அதாவது இது எக்ஸ்பயர் ஆனதா என பார்க்க வேண்டும். இந்த இரண்டும் ட்ரூ ஆனால் மட்டுமே இவ்வாறு அடுத்த நாளுக்கு ஷெட்யூல் செய்வோம். அதாவது வீக் டேயாகவும் இருக்க வேண்டும். இது முன்பு ஷெட்யூல் செய்த நாளை விட பின்னால் வைக்கவும் வேண்டும். அதுவே லாஜிக் ஆகும். இதன் கோடையும் நான் இன்க்ளூட் செய்துள்ளேன். ஆனால் இங்கு இந்த கோடுள்ளே வீக் டேக்கு எவ்வாறு ஷெட்யூல் செய்வதை என அதிகமாக பேசப் போவதில்லை. உங்களுக்கு ஒவ்வொரு வீக் டேக்கும் ஷெட்யூல் ஆக வேண்டிய பாட்டை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அப்போது இந்த மண்டே என்பது என்ன என நீங்கள் பார்த்தால் இது நாம் தொடங்க வேண்டிய டேட் ஆகும். அதை பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டாம். உங்களுக்கு இங்கு விரும்பிய நாளை பாஸ் செய்ய முடியும். நம்மிடம் உள்ள நோட்டிஃபிகேஷன் ஒன்றை எவ்வாறு ரிகரிங்காக உருவாக்குவது என நாம் பேசினோம். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள ஜிட்ஹப் ரெபாசிட்டரியின் மூலம் உங்களுக்கு இந்த கோடை முழுமையாக ஆக்சஸ் செய்ய முடியும். இங்கு புரிந்து கொள்ள சிரமமாக இருப்பது நாம் பேசிய இந்த யூட்டில் ஃபங்க்ஷனில் என்ன நடக்கிறது என்பதாகும். இங்கு நடப்பது என்னவென்றால் இங்கு நாம் செக் செய்து அடுத்த நாளுக்கான ஷெட்யூலை உருவாக்குகிறோம். இங்கு இந்த லாஜிக்கை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது உள்ள டைமை ட்ராக் செய்வதே இங்கு நடக்கிறது. உண்மையில் எவ்வாறு இந்த விடயங்களை இம்ப்ளிமெண்ட் செய்வது என இனி வரும் ப்ராஜெக்ட்ஸில் மேலும் விரிவாக நாம் பேசுவோம். அப்போது உங்களுக்கு அந்த விடயங்கள் அனைத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் ரிகரிங் நோட்டிஃபிகேஷன் ஒன்றை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும் என்றால் இவ்வாறு தான் இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். இப்போது நாம் நோட்டிஃபிகேஷன் ஒன்றை எவ்வாறு ரிகரிங் செய்வது என பார்த்தோம். இதனை உங்களுக்கு டெமோவில் காட்ட முடியவில்லை. ரிகரிங் நோட்டிஃபிகேஷன் ஒன்றை உங்களுக்கு டிஸ்ப்ளே செய்ய வேண்டும் என்றால் அது அவ்வளவு எளிதான ஒரு விடயம் அல்ல. அது டைம் எடுத்துக்கொள்ளும் ஒரு வேலையாகும். நீங்கள் இன்று ஷெட்யூல் செய்து நாளை 8 மணிக்கு நோட்டிஃபிகேஷன் வர வேண்டும் என நினைக்கவும். நாளை 8 மணிக்கு உங்களுடைய அப்ளிகேஷனை ஓப்பன் செய்து பாருங்கள். கண்டிப்பாக தினமும் 8 மணிக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்றை உங்களுக்கு பார்க்க முடியும். நான் அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் செய்யும் வரை இது இவ்வாறே இருக்கும். ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷனை கேன்சல் செய்யவும் முடியும். அவற்றை நான் பின்னர் விளக்குகிறேன். அடுத்த செக்ஷனில் மிகவும் முக்கியமான அல்லது மிகவும் காமன்லி யூஸ் ஆகும் நோட்டிஃபிகேஷன் டைப் ஒன்றை பற்றி பேசுவேன். யூடியூப் அல்லது நீங்கள் பயன்படுத்தும் நியூஸ் அப்ளிகேஷன்ஸில் இந்த நோட்டிஃபிகேஷன் டைப்பானது காமன்லி யூஸ் செய்யப்படுகிறது. நோட்டிஃபிகேஷன் ஒன்றில் பெரிய இமேஜை எவ்வாறு டிஸ்ப்ளே செய்வது என நாம் இனி வரும் நாட்களில் பேசுவோம். முழு நோட்டிஃபிகேஷன்ஸையும்
இமேஜ் ஒன்று விதத்தில் எவ்வாறு கீழே ஸ்க்ரோல் செய்த பிறகு எவ்வாறு டிஸ்ப்ளே செய்வது என பேச எதிர்பார்க்கின்றேன். நாம் இந்த நோட்டிஃபிகேஷன் டைப்புக்கு பிக் பிக்சர் நோட்டிஃபிகேஷன் அல்லது பிக்சர் நோட்டிஃபிகேஷன் என கூறுவோம். அடுத்த பாட்டில் நமது Flutter அப்ளிகேஷனில் பிக் பிக்சர் நோட்டிஃபிகேஷன் ஒன்றை எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்வது என பார்ப்போம்.